பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மாவுக்காக நான் எவ்வளவோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அம்மா இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்புறம் நம்ம ராதிகா வராங்க. ராதிகா வந்ததும் என்னாச்சு கோபி, எதுக்காக இவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை நான் எப்படி சொல்லுவேன் ராதிகா, எப்படி சொல்லுவேன்னா சொல்லிதான் ஆகணும், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பேபி, என்னுடைய அம்மா என்ன அடிச்சுட்டாங்க. என்னது ஆண்டி அடிச்சாங்களா, எதுக்காக அடிச்சாங்க, அது ஒண்ணும் இல்ல நான் சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது, முதல்ல விஷயம் என்னன்றத சொல்லுங்க, கோவப்படுறதா கோவப்படாம இருக்கிறதான்றத நான் அப்பாற்பட்ட அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. இல்ல நான் பாக்கியாவை நம்பாதீங்க, பாக்கியா அந்த பழனிசாமியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவா, அவ உங்களுக்கு எப்பக்கு எப்பவுமே துணையா இருக்க மாட்டா, உங்களுக்கு எப்பக்கு எப்பவுமே துணையா நான் தான் இருப்பேன் நல்லா சொன்னேன்றாங்க. உங்களுக்கு எதுக்கு கோபி அந்த வேலை, உங்களுக்கு ஏன் இந்த வேலை சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், பாக்கியாவுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, அப்ப எதுக்காக பாக்கியோட விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க, நம்மளுடைய விஷயம் நம்மளுடைய குடும்ப பிரச்சனையே ஏகப்பட்டதா இருக்கு, அப்ப அதை பத்தி யோசிக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ராதிகா கோவப்படுறாங்க. உடனே கோபி இவகிட்ட சொன்ன பாரு என்ன சொல்லணும், எல்லாம் என் தலை விதின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க. இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.